கிரைஸ்தலா, நான் விசுவாசத்தை குறித்து பேச வந்திருக்கேன். ஒரு சின்ன குட்டி கதை சொல்றேன். ஒரு பாஸ்டர் என்ன பண்ணாரா, மழை இல்லாமல் பஞ்சம் ஏற்பட்ட போது நம்ம எல்லாரும் விசுவாசம் எல்லாருமே சேர்ந்து பாஸ்டிங் ப்ரேயர் போடுவோம் அப்படின்னு சொன்னாராம். 10லேருந்து 5 வரைக்கும் எல்லாரும் வந்தாங்கன்னா பாஸ்டர் வந்து ப்ரேயர் நடந்தது. சாயந்தரம் ஆனவொடனே மழை பெய்ய ஆரம்பிச்சுதான். ப்ரேயர் முடியறதுக்குள்ள மழை பெய்ய ஆரம்பிச்சது. ஜனங்கள் எல்லாம் மழை பெய்யும் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு குட்டி பையன் மட்டும் என்ன பண்ணா, கொடை எடுத்துக்கிட்டு அவன் வேகமாக வீட்டுக்கு போயிட்டான். அப்போ பாஸ்டர் சொன்னாராம், ஆண்டவர் வந்து மழையை வந்து இந்த குட்டி பையனோட விசுவாசத்தினால்தான் மழையை தந்தாரு, நீங்களாம் விசுவாசிக்கல, அவனோட விசுவாசம் தான் தெரியுதுன்னு சொன்னாரு. நம்மளோட விசுவாசம் எப்படி இருக்கு? சாத்தியம் இல்லாத இடத்துல தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு இருப்பதுதான் விசுவாசம். என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சாட்சியை சொல்றேன். எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கர்ப்பப்பையில ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. 40 நாளா பிளட் போயிட்டே இருந்தது. அப்போ டாக்டர்கிட்ட போனப்போ கர்ப்பப்பை வாய்ப்புறம் வந்து வீங்கி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணணும், கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணிடணும்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட, வேண்டாம், நான் ஆண்டவர் என்னை உலகத்துக்கு எப்படி அனுப்பிச்சாரோ அதே மாதிரி தான் நான் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போவேன், எனக்கு ஆப்ரேஷன்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு தண்ணியை டெய்லி ஒரு டம்ளர் எடுத்து வச்சு, ஏசுப்பா இது உங்கள் ரத்தம் அப்படின்னு சொல்லி நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் தண்ணியை. அப்படி சாப்பிட்டுட்டு வரும்போது 10 நாள் இருக்கும். அப்போ அந்த தண்ணி வந்து ரத்த வாசனை வர ஆரம்பிச்சுது. அது அப்படியே சாப்பிட்டுட்டே வந்து அது சாப்பிட்டு எனக்கு வந்து அந்த பிரச்சனையே இல்லை. ஆண்டவர் திருப்பல இன்னைய வரைக்கும் எனக்கு கர்ப்பப்பையிலோ இல்லை எனக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆண்டவர் நல்லபடியாக வச்சிருக்காரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நேரத்தில் நம்மளுடைய விசுவாசமும் அப்படிதாங்க. நம்முடைய விசுவாசம் எப்படின்னா, நம்ம கேட்க வசனத்தை கேட்க தான் நம்முடைய விசுவாசத்துல நம்ம உறுதிப்படுவோம். நம்ம விசுவாசிக்கும் போது நமக்கு கிடைக்கும் பலனை பத்தி பாப்பீங்களா? விசுவாசிக்கும் போது நமக்கு கிடைக்கும் பலனா, விசுவாசித்தால் தேவனை தரிசிக்கலாங்க. நம்ம உண்மையா விசுவாசிக்கும் போது ஆண்டவருடைய இருதயத்தை நம்ம திறக்க செய்யலாம். நமக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதுங்க, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாரு. அது போல விசுவாசம் கிடைக்கும் போது பலன் பாத்தீங்கன்னா, நாம வந்து நீதிமான் ஆக்கப்படுறோம், தேவ சமாதானம் படுறோம், கிருபையில் பிரவேசிக்கும், ஸ்லாக்கியத்தை அனுபவிக்கிறோம், தேவ மகிமை அடைகிறோம். அதே போல உரிய விசேஷம் என்னன்னா, நம்ம விசுவாசிக்கும் போது நமக்கு இருக்கிற பெரிதான கிருபை என்னன்னு சொன்னா, நம்மள நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல எப்பவும் செழுமையா வச்சிருக்காங்க. சங்கீதம் 1:3, ஆதியாகமம் 2:9-14 நம்ம சுற்றிலும் எப்பொழுதும் செழுமையா இருக்கிறபடி ஒரு செழிப்பை உண்டாக்குவாரு. சங்கீதம் 46:4 வீட்டுக்குள்ள எப்போதும் சமாதானமா இருக்க கிருபை செய்வாருங்க. அதே மாதிரி சங்கீதம் 23:1 எல்லா நேரங்களிலும் நம்ம நதியை போல பாதுகாப்பார், நதியை போல நம்ம சுற்றிலும் எப்பொழுதும் இருப்பாருங்க. சங்கீதம் 78:16 அற்புதம் செய்வார். நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நதியை போல கற்பனைக்கு எட்டாத அதிசயங்களை நம்ம வாழ்க்கையில செய்வாருங்க. எல்லாவற்றுக்கும் காட்டிலும் விசுவாசிகளுக்கு கிடைக்கும் சிலாக்கு என்ன தெரியுங்களா? நாம அவருடைய வாரிசு. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்மோடு இருக்கும். நம்மோடு இருப்பவர் பெரியவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது நமக்கு எல்லா பிரச்சனையிலிருந்து எல்லாத்துலயும் விடுதலை தருவாருங்க. கடுகால விசுவாசம் இருந்தாலும் ஆண்டு நமக்கு நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். உண்மையா நம்ம விசுவாசிக்கிறோம் என்பதை உணரணும். நம் தேவன் பெரியவர் என்பதை உணர்ந்து செயல்படும் பொழுது நம் வாழ்க்கையில் அதிசயங்கள் நிகழும். ஆமீன். ஒரு சின்ன குட்டி ஜெபம் பண்ணிப்போம். என் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கும் அப்பா, எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். என் தேவனே, நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க கிருபை செய்வீராகப்பா. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிங்க என்று சொல்லியிருக்கீங்க. நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் உம்மிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. எல்லாவற்றையும் திருக்கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்கான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். மனமகிழ்ச்சியின் நல்ல மருந்து, ஹெவன் இன்வெடர்ஸ், அன்லாக் சீரீஸ் போன்ற இந்த தொடர்களை நீங்கள் கேட்க விரும்பினால் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.